மலரே சென்றுணர்வான் திசை பத்தும் திவாகரன் அன்றுணர்வால் அளக்கின்றதறி. அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள். ஓம் திருமூலர் திருவடிகள் போற்றி போற்றி. 4ஆம் தந்திரத்தில் இன்று நாம் புதிய அத்தியாயமாக அர்ச்சனை என்ற அத்தியாயம் செல்ல இருக்கின்றோம். அசபை, திருவம்பல சக்கரம் இவற்றை சந்தித்த பின் மெல்லிய பூக்களுடன் மனங்களுடன் இறைவனை எப்படி நாம் சரணடையலாம், அவனை எப்படி உருக வைக்கலாம், அவனுடைய எண்ணத்தையும் அவனுடைய புகையையும் எப்படி பாடலாம், அவனை எப்படி தன் பக்கம் இழுக்கலாம் என்கின்ற முறையாக ஃபர்ஸ்ட் நம் பூக்களை பற்றி இங்கே குறிப்பிடுகின்றார். பாடல் ஒலிக்கப்படுகின்றது. அம்புய நீலம் கழுநீர் அணி நீரல் வம்பவள் பூகமும் மாதவி மந்தாரம் கும்பை வகுளம் சுரப்புன்னை மல்லிகை செண்பகம் பாதிரி செவ்வந்தி சாத்திடே. அம்புய நீலம் கழுநீர் அணி நெய்தல் வம்பவள் பூகமும் மாதவி மந்தாரம் தும்பை வகுளம் சுரப்புன்னை மல்லிகை செண்பகம் பாதிரி செவ்வந்தி சாத்திடே. இதன் விளக்கமாக தாமரை மலர், அம்புயம் அப்படின்றது தாமரை மலர், கருங்குவளை அப்படின்னா நீலநில மலர், செங்கதிர் நீர் மலர் அப்படின்னா கழுநீர் பூவு, அழகாக கட்டிய நெய்தல் மலர், மாலை மனம் எரிக்கும் பாக்கு மலர், பூகம் அப்படின்னா பாக்கு மலர், மாதவி மலர், மந்தாரை மலர், தும்பை மலர், மகியம்பூ மலர், சுருப்புன்னை மலர், மல்லிகை மலர், செண்பக மலர், பாதிரி மலர், செவ்வந்தி மலர் என 14 வகை பூக்களை இங்கே நாம் இறைவனுக்கு அர்ச்சனைக்கு ஏற்ற மலர்கள் என்றும் அவர்கள் பூக்களின் படங்களை படம்பிடித்து சரவணையா அவர்கள் போட்டுள்ளார்கள். அவருக்கும் இத்தலைப்பின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொண்டு பூக்களை மனதிலே நினைத்து ஜானை அசபனத்தின் மூலம் இறைவனை நாம் அடைவோம் என்று கூறி அர்த்தனரேயா தங்கள் கருத்தை பதிய அன்போடு அழைக்கின்றேன். யாராவது வந்தாங்கன்னா சொல்லுங்க. நன்றி. இப்போ முதல்ல என்னன்னா, இங்க நம்ம மலர் பறித்திட்டு உண்ணாராகில் அப்படின்னு அப்பர் பெருமான் சொல்வார். திருக்கோயில் சூழாராகில் அஞ்செழுத்தை சொல்லாராகில் மலர் பறித்திட்டு உண்ணாராகில் அப்படின்வாங்க. நம்ம அதிகாலையில் எழுந்த உடனே வண்டு அமர்வதற்கு முன்னதாக சென்று அந்த மலரை கொய்து கொண்டு திருவடியில் அர்ப்பணம் செய்து இறைவனை வழிபட வேண்டும் அப்படிங்கிறது பழைய கால ஒரு நடைமுறை. பூ வைத்து செய், அதுதான் பூசை அப்படின்னு ஆகி பிற்காலத்தில் இன்ஃப்ளூயன்சஸ் ஆஃப் சான்ஸ்கிரிட் வடமொழி ஆதிக்கத்தினால அது பூஜை அப்படின்னு மாறி பிற்காலத்தில் அது பூஜா அப்படின்னு கூட வந்தது அப்படின்னு ஒரு ஆராய்ச்சி ஒன்று சொல்லுவாங்க. பூ வைத்து செய்வதால் அது பூசை அப்படின்னு வந்தது அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் இந்த பூ அப்படிங்கிறது ரொம்பவும் இன்றியமையாதது. ஏன் பூ இன்றியமையாதது அப்படின்னா, இதற்கான சொற்பொருள், உட்பொருள், நுண்பொருள் 3மே இருக்குது. இந்த பூக்களை எல்லாம் வைத்து பூஜை செய்ய வேண்டும். 14 வகையான பூக்கள் சொல்லி இருக்காங்க. ஆனா குறிஞ்சிப்பாட்டு அப்படிங்கிற ஒரு சங்க இலக்கியத்துல 99 விதமான பூக்கள் சொல்லுவாங்க. ஆனா இந்த பாடல் அளவால் பார்த்தோம்னா இந்த 4 வரியில அத்தனை பூக்களையும் நம்மளால சொல்ல முடியாது. அதனால இதுல 14 விதமான பாடல்கள், பூக்கள், மொத்தம் 16 சொற்கள். இந்த 16 சொற்கள்லயே 14 விதமான பூக்களை திருமூலர் நமக்காக அளித்திருக்கிறார். அதனால பொதுவா என்னன்னா,
பாமாலையும் பூமாலையும் இறைவனுக்கு கண்டிப்பாக சாற்றுதல் வேண்டும். இந்த வைணவ நடைமுறையில பாசுரங்களை கூட சாத்துப்படி ஆயிட்டா அப்படின்னு கேட்பாங்க. அந்த பாடல்களை அங்க போய் பாடுறது கூட சாத்துப்படின்னு தான் சொல்லுவாங்க. அது மாதிரி பூமாலை அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒண்ணு இறைவனுக்கு. அதாவது இறைவன் கேட்கறது இல்ல, ஆனா நம்ம மன நிறைவுக்காக நம்ம பூமாலைய சாத்தணும் அப்படிங்கிறது ஒண்ணு. இரண்டாவது விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, அந்த காலையிலேயே எழுந்திருப்போம். அந்த பூ பறிக்கிறதுக்காக நம்ம காலையிலேயே எழுந்திருப்போம். முதன்மையான நேரம் அப்படிங்கிறத நம்ம வடமொழியில பிரம்ம முகூர்த்தம் அப்படின்னு சொல்லுவோம். அப்ப எழுந்திருக்கிற ஒரு பழக்கமும் வந்துடும். அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்னன்னா, உலகத்திலேயே என்றைக்குமே வாடாத பூ ஒண்ணு உண்டு. அது எது அப்படின்னா அன்பு அப்படிங்கிறது. அதனால அன்பு இருந்தது அப்படின்னு சொன்னா இந்த காத்தால எந்திரிக்கிறது கூட பெரிய விஷயமா தெரியாது. அதனால இந்த பூமாலை சாத்தி வழிபடுறதுக்கு முதன்மையான காரணம் என்ன அப்படின்னா அன்பு. அன்பு என்பது காரணம், பூமாலை புனைந்து ஏத்துவது அப்படிங்கிறது காரியம். அதனால இந்த காரண காரியம் அப்படிங்கிறது இந்த அர்ச்சனை அப்படிங்கிறது சொல்லப்பட்டிருக்கிறது. இரண்டாவது விஷயம் என்னன்னா, பிரச்சனை அப்படிங்கிறது எல்லாருக்குமே இருக்கும். ஆனா இந்த பிரச்சனை தீர்ந்து விடும் அப்படிங்கிற நம்பிக்கையை கொடுக்கக்கூடியது எதுன்னா அர்ச்சனை. அதனால பிரச்சனைக்கு ஒரே வழி பிரார்த்தனை. அந்த பிரார்த்தனையினுடைய முதல் வழி அர்ச்சனை அப்படிங்கிறது. அதனால இன்னைக்கு இந்த முதல் தலைப்புல ரொம்ப அருமையான ஒரு பகுதி. இது மாதிரி இதுல திருக்குறள்லயே பார்த்தோம்னா முதல் அதிகாரம் கடவுள் வாழ்த்து. கடவுள் வாழ்த்து அப்படிங்கிறது இரண்டாம் வேற்றுமை தொகை. கடவுளை வாழ்த்துவது அப்படின்னு சொல்றதுதான் கடவுள் வாழ்த்து அப்படின்னு வந்திருக்கும். கடவுளை வாழ்த்துவதற்கு திருமூலர் மன்னிக்கணும், திருவள்ளுவர் மூன்றாவது குறள்லயே சொல்றாரு, மலர்மிசை ஏகினான் மானடி சேர்ந்தார் நிலமிசை நீடு வாழ்வார் அப்படின்னு சொல்வாரு. மானடி அப்படிங்கிறது இறைவனுடைய திருவடி. இந்த முதல் அதிகாரம் இருக்கு பாருங்க, கடவுள் வாழ்த்து, அதுல 7 திருக்குறள்ல இறைவனுடைய திருவடியை பத்தி தாங்க சொல்வாரு. முதல் திருக்குறள்லயும் 5வது திருக்குறளும் 6வது திருக்குறள், இந்த 3லயும் தான் இறைவனுடைய திருவடிங்கிறது குறிப்பிடப்பட்டிருக்காது. மீதி 7 திருக்குறள்ல இறைவனுடைய திருவடி பேரு அப்படிங்கிறது இருக்கும். அதனால திருவாசகத்துல மாணிக்க வாசகர் இணையார் திருவடி என் தலைமேல் வைத்தலுமே துணையான சுற்றங்கள் அத்தனையும் துறந்தொழிந்தேன் அப்படின்னு சொல்வாரு. அந்த இணையார் திருவடி அப்படிங்கிறது 2 திருவடி. அது அபரஞானம் பரஞானம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த 2 திருவடியையும் இறைவன் நம் தலைமேல் வைக்க வேண்டும் என்று சொன்னால் அந்த திருவடியை 7 திருக்குறள்ல திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு. இந்த 7 குறளில் இருக்கக்கூடிய திருவடியை நாம் பற்றுவதற்கும் அந்த திருவடி நம்மை பற்றுவதற்கும் திருமூலர் 14 மலர்களை இந்த இடத்தில் நமக்கு சுட்டி காட்டுகிறார் அப்படிங்கிறதையும், இந்த 14 விதமான மலர்கள் அப்படின்னு பார்த்தோம்னா மலையில மலரக்கூடிய மலர்கள், அப்புறம் நீருக்கு அருகில் சுரப்புன்னை நெய்தல், இதெல்லாம் நெய்தல் நிலத்துல இருக்கக்கூடிய மலர்கள், அப்புறம் முல்லை நிலத்துல காடு அங்க மலரக்கூடிய மலர்கள், அப்புறம் மருதம் வயலில் மலரக்கூடிய மலர்கள். இது எல்லாமே மொத்தம் 4 நிலம் அப்படின்னு சொல்லுவோம். மலை, காடு, வயல், கடல். 5வது தான் பாலை. அது மலையும்
மலைப்பகுதியும் காடும் வளம் இழந்ததுன்னா அது பாலையா மாறிடும். அங்கேயும் பூ இருக்கும், ஆனாலும் கூட நானிலம் அப்படின்னு சொல்ற ஒரு மரபு இருக்கிற காரணத்தினால இந்த 4 நிலங்களிலும் மலரக்கூடிய மலர்களை எடுத்து ஒரு பட்டியலாக சேர்த்து திருமூலர் நம்பால் கொண்ட அன்பால் நமக்கு அளித்திருக்கிறார். இது ரொம்ப சிறப்பு. வேற ஏதாவது சந்தேகம் இருந்தது அப்படின்னா கடைசியில பார்க்கலாம். நன்றி. நன்றிங்க ஐயா. அர்ச்சனைக்கும் பிரார்த்தனைக்கும் பூக்களுக்கும் நிறைய உள்ள விஷயங்களை எங்களுக்கு தொகுத்து வழங்கிய ஐயா அவர்களுக்கு நன்றி. வாருங்கள் ஐயா. சரவணன் ஐயா, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். அர்ச்சனை தலைப்பில் ஐயா ஓரளவுக்கு விரிவாக சொன்னாங்க. இருந்தாலும் நம்ம இந்த பாடல் பார்த்தோம்னா இன்றைக்கி பார்க்கக்கூடிய பாடலே ரொம்ப எளிமையான பாடல். 16 வகையான 14 வகையான பூக்களை மட்டுமே சொல்லி அர்ச்சனை செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லி முடிச்சிருக்காங்க இதில். ஆனால் இதில் உள்ள சில விஷயங்கள்லாம் ஒழிச்சு வச்சுருக்காரு. அது என்ன இதுக்கான ஒழிச்சு வச்சுருக்காருன்னு சொல்கிறது எல்லாமே வேறு சில பாடல்களில் மறைமுகமாக கொடுத்துருக்காரு. இந்த இடத்துல 7வது தந்திரத்தில் சில விஷயங்கள்லாம் கொடுத்துருக்காரு. இந்த பாடலுக்கும் 7வது தந்திரத்துக்கும் சில தொடர்புகள்லாம் கூட உண்டு. ஸோ அதை வச்சு இங்கே சொல்லலாம் அப்படின்னு சொல்லி சிந்திக்கிறேன். ஏன் பூக்களை முதல்ல அர்ச்சனை செய்ய வேண்டும்? ஏன்னா நிறையா விஷயம் அர்ச்சனை செய்கிறதுல நமக்கு தீப தூபம் பூக்கள் நிறையா இருக்குது அர்ச்சனை பண்ணுறதுக்கு. ஸோ எல்லாத்தையும் செய்து தான் நீங்கள் அர்ச்சனை செய்கிறோம். எல்லாவற்றிற்குமே காரண காரியங்கள் இருக்குது. சாம்பிராணி போடுறதுலேருந்து ஊதுவத்தி போடுறதுலேருந்து பல காரியங்கள் இருக்குது. எல்லாத்தையுமே சேர்த்து அர்ச்சனை என்ற தலைப்பிலே பார்த்திங்கன்னா நம்ம ஒரு மணி நேரம் பேசி நம்மளுடைய வலைதளத்தில் இருக்க வீடியோக்கள் பகுதியில் வச்சுருக்கோம். ஸோ அதை கேட்டிங்கன்னா முழுமையாகவே அர்ச்சனை என்றால் என்ன அப்படின்றது ஓரளவுக்கு தெரிஞ்சுக்கலாம். பட் அந்த வீடியோவில் விடுபட்ட விஷயங்கள் ஏன்னா அதில் நம்ம பேசுவது 2 வருஷத்துக்கு முன்னாடி, அதற்கு பின்பாக தான் 7வது தந்திரம் எழுதும்போது தான் சில விஷயங்கள் அதிலிருந்து எடுத்தோம். ஸோ அந்த தகவல்லாம் அதில் இல்லை. ஸோ அதை சொல்லலாம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். ஸோ அர்ச்சனை பாடலில் பாடலே பார்த்திங்கன்னா ஆள ஆரம்பிக்கிறார். முதல் பாடல் ஆள ஆரம்பிக்கிறார். ஏன்னா நம்ம வார்த்தை பொருள் சொல்கிற மாதிரி அவனின்றி ஒருவனும் அசையாதுன்னு சொல்கிற மாதிரி ஒரு எழுத்து எழுதியிருந்தால் கூட சரி, அதுக்கு 1000 காரணம் திருமந்திரத்தில் ஒழிச்சு வச்சுருக்காரு. அதுபோல் இந்த பாடல் பார்த்திங்கன்னா முதல் பாடல் ஆள ஆரம்பிச்சிருப்பார். பாடலை திருமந்திரத்துடைய முதல் பாடல் பார்த்திங்கன்னா 1 வந்தானேன்னு ஓல ஆரம்பிச்சிருப்பார். ஸோ 5 கரத்தனைன்னு ஒரு கடவுள் வாழ்த்து பாடல் இருக்குது. அது திருமந்திர பாடலா இல்லையா அப்படின்றது ஒரு சர்ச்சை போய்கிட்டு இருக்கு. அது இருக்கட்டும். ஏன்னா இங்கே சேக்கிலார் இதில் 1 வந்தானே ஆரம்பிக்கும் பாடல் தான் தெளிவாக எழுதிட்டார் திருமந்திர பாடலை. அதனால் அதில் எந்த மாற்றம் கற்று கிடையாது. அதான் முதல் பாடல். அது பார்த்திங்கன்னா ஓல ஆரம்பிச்சிருப்பார். அடுத்து கம்பராமாயணம், பெரிய புராணம், இது ரெண்டுமே பார்த்திங்கன்னா ஊழ ஆரம்பிச்சிருப்பார் இல்லைங்களா? உலகெல்லாம் ஓதற்கரியவன் அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சிருப்பார் இந்த இடத்துல. ஸோ ஏன் இதை இப்படி இந்த இதை ஆரம்பிச்சிருக்காங்கன்னா அதுக்கு ஒரு உள்காரணம் ஒன்று வச்சுருக்காங்க. இப்போ ஒரு குழந்தை பிறக்குது, அதுக்கு ஒன்றுமே தெரியாது இந்த இடத்துல இல்லைங்களா? ஒன்றுமே தெரியாது அந்த குழந்தைக்கு. ஸோ அந்த குழந்தைக்கு முதல்ல சொல்லி கொடுத்து எப்படி இறைவனை அடைவது, உலக விஷயங்களை சொல்லி கொடுத்து எப்படி நடந்துக்கணும், எப்படி ஒழுக்கத்தை கற்றுக்கணும், அதுக்கப்புறம் எப்படி இறைவனை அடையிறதுன்னு சொல்லி கொடுக்குறது மொத்தமாக இருக்கிறது திருக்குறள் இந்த இடத்துல. ஸோ ஆரம்ப நிலையில் இந்த உலகத்தில் கற்றுக்கொண்ட வேறு அனைத்தையும் கொடுக்கக்கூடியது இந்த இடத்துல திருக்குறள். அதனால தான் அதில் அகர ஆனால் ஆரம்பிக்கிறார். நம்ம ஓம் சொல்லுவோம் இல்லையா, மந்திரம் ஆ ஊ இம் அப்படின்னு சேர்ந்தது. ஸோ ஓம் அப்படின்னு சொல்கிறதுல ஓம் என்ற மொத்தமே இறைவனுடைய ரூபந்தான் இந்த இடத்துல. ஸோ ஆள் ஆரம்பிக்கிறது இந்த இடத்துல மொத்த உலக பொதுமறைன்னு சொல்லுவாங்க இந்த இடத்துல. ஸோ உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை தகவல்களையுமே அதிலேருந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். தெரிஞ்சுக்கிட்டு ஞானம் பெற்று இறைவன் அடையலாம்னு சொல்கிறதுக்காக அதில் திருவள்ளுவர் அதில் ஆரம்பித்தார். அடுத்து பார்த்திங்கன்னா ஊனால் ஆரம்பிக்கிறார். ஊனால் ஆரம்பிக்கிறது பார்த்திங்கன்னா அதுவும் திருமந்திரத்தில் ஒரு பாடலே இருக்குது. ஊ என்ற வார்த்தைக்கு என்ன பொருள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு திருமந்திரத்தில் ஒரு பாடலே குறிப்பிட்டிருக்காரு இந்த இடத்துல. ஏன் அப்படின்னா எதுவுமே நிலைத்திருக்கும் அப்படின்றது பொருள். அதனால தான் நம்ம ஒரு காலத்தில் இன்றைக்கி அந்த பழக்கம் விட்டு போச்சு. ஒரு காலத்தில் யார் எது எழுதுவதாக இருந்தாலும் சரி, பேப்பர் பேனா கொடுத்துட்டாங்கன்னா முதல்ல மேலே ஊனா போட்டுட்டு தான் ஆரம்பிப்பாங்க. ஒரு தொழில் ஸ்தாபனம் ஆரம்பிக்கிறதா இருந்தால் தொழில் ஸ்தாபனம் ஒரு மஞ்சளில் ஊ அப்படின்னு பெருசாக எழுதிட்டு அதுலேருந்து தான் ஆரம்பிப்பாங்க. இந்த ஊனாக்கும் அவ்வளோ பெரிய காரணக்காரையும் திருமந்திரத்தில் ஒழிச்சு வச்சுருக்காரு இந்த இடத்துல. ஏன்னா அதை செய்து விட்டு ஆரம்பித்தால் அது நிலைத்தல் தன்மை எப்பயுமே நிலைச்சிருக்கும். ஏன்னா இறைவன் எடுத்து ஆரம்பித்து கொடுத்தது இந்த இடத்துல. 2 பேர் கம்பராமாயணம் பெரிய 2 பேர் இறைவன் முதலடி ஊழானால் ஆரம்பித்து எடுத்து கொடுத்தாரு. ஸோ இன்றைக்கி வரைக்கும் நிலைச்சி இருக்குது இந்த இடத்துல. அதனால் ஊ போட்டு ஆரம்பித்தார். அடுத்து ஓ இந்த இடத்துல ஓன்னு பார்த்திங்கன்னா திருமந்திரத்தில் பார்த்திங்கன்னா ஓகாரத்தில் ஆரம்பிச்சிருப்பார் இந்த இடத்துல. ஓம் அப்படின்னு சொல்லப்பட்டது ஓகாரம். ஸோ அதில் என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா ஆ ஊ இம் 3 சேர்ந்தது இந்த இடத்துல ஓங்காரம்.
ஸோ திருமந்திரத்தில் என்ன இருக்குன்னு கேட்டிங்கன்னா ஆவண்ணால ஆரம்பித்து எப்படி உலகத்தில் கற்றுக்கூடிய எல்லா விஷயமும் அதில் திருக்குறள்லேயே இருக்குது. இந்த இடத்துல நிலைத்திருக்கக்கூடியதுனா எப்படி நிலைத்திருந்து இந்த வினைகள் பாவங்கள் கர்மாக்கள் எல்லாத்தையும் தீக்கிறது அப்படின்றதுலையும் அதிலே வச்சுருக்காரு. ஸோ திருமந்திரத்தை படித்தோன்னா ஆரம்ப நிலையும் கற்றுக்கலாம், எப்படி அதை எல்லாத்தையும் செயல்படுத்தி உலகத்தில் வாழ்ந்து கர்மா இதை தீக்கலாம் அப்படின்னு சொல்லியிருப்பார். முடிவு இந்த இடத்துல மகாரம் அது என்ன பண்ணுது இந்த இடத்துல இறைவனை போய் அடைதல் வரைக்கும், ஸோ ஒடுங்கிறது வரைக்கும் ஓகாரத்து முதல் நிலையிலிருந்து இறைவனை அடையிற வரைக்கும் திருமந்திரத்தில் உள்ள எல்லாமே இருக்குது அப்படின்றத ரொம்ப மறைமுகமாக அதில் சூட்சமாக அதில் குறிப்பிட்டிருக்காரு இந்த இடத்துல. அதான் ஒற்றவனாரின்னு சொல்லி ஆரம்பிச்சிருப்பார். ஸோ அந்த மாதிரி இந்த பாடலில் அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சிருக்காருன்னா அதுக்கும் சில குறிப்புகள்லாம் வச்சுருக்காரு. என்னென்னா நமக்கு பூஜை எப்படி பண்ணுறதுன்னு பலருக்கு தெரியாது இந்த இடத்துல. ஸோ அதனால் இந்த பட்டத்தில் என்ன பண்ணியிருக்காரு, ஆவணால் ஆரம்பிச்சிருக்காரு. இந்த பூக்களை எல்லாம் சென்று இறைவனுக்கு சமர்ப்பியுங்கள் அப்படின்னு சொல்லி போடுறாங்க. இந்த பூக்களை சமைப்பதுன்னா பூக்களை இறைவன் படித்ததானே, அவர் படித்தது அவருக்கே கொண்டு போய் கொடுத்துட்டு இறைவா எனக்கு வீடு கொடு காரு கொடுன்னு கேட்டால் அது சரியாக இருக்குமா? நிச்சயமாக சரியாக இருக்காது, தவறாக தான் இருக்கும். அப்போ அது ஏன் அதை செய்ய சொல்கிறாரு அவர் அப்படின்னு பார்த்தோம்னா அதுலேயும் அன்பு வளர்றதுக்கான சில சூட்சமங்களை வச்சுருக்காரு இந்த இடத்துல. இப்போ நம்ம பூக்கள்லாம் பறித்து இறைவனுக்கு போய் சாத்துறோம் இப்போது, ஆனால் நம்ம அது ஒரு செயல் அந்த காலத்தில் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. திருமந்திரத்தில் அதுல குறிப்புகள்லாம் இருக்குது, நம்ம இப்போ செய்கிறது இல்லை. என்னென்னா ஒரு பூக்களை பறிக்கும் போது ஐயா சொன்னாங்க, ரொம்ப அழகாக சொன்னாங்க, காலைல சீக்கிரம் போய் பூக்களெல்லாம் பறித்து செய்யணும் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் பூக்களை பறிக்கும் போது அதுக்கு வலிக்காதா அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி கேட்கலாம். ஏன்னா நம்மளுடைய நகத்தை கட் பண்ணுவோம், முடியை கட் பண்ணுவோம் இல்லையா, நமக்கு சுத்தமாக வலிக்காது. ஆனால் இன்னொருவருடைய நகத்தை கட் பண்ண போகும்போதோ முடியை கட் பண்ணும்போதோ கத்தியோ கத்திரிக்கோலோ கொண்டு வரும்போது நம்ம மேலே பட்டுருமோன்னு ஒரு சின்ன தயக்கம் இருக்கும் இல்லைங்களா. அதுபோலவே இந்த பூக்களுக்கெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா நம்ம பறிக்க போகும்போது கூட அதுக்கு ஒரு சின்ன தயக்கமோ நடுக்கமோ இருக்குமா, இது கூட நமக்கு வினைகளை கொண்டு வந்து கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது சரிங்களா. ஸோ அதனால் யாருக்குமே எந்த ஒரு பயம் கொடுத்தாலும் அந்த பயம் நமக்கு திருப்பி வர்றதுக்கு கொடுக்கணும்ல. அதான வினை, எந்த செயல் செய்கிறோமோ அதற்கு எதிர்வினை நிச்சயமாக உண்டு. அதனால் என்ன சொல்கிறார் திருமந்திரத்தில்னா, அந்த பூக்கள் முன்னாடி போய் நின்று பூவை உன்னைய நான் செடியிலேருந்து பறித்து இறைவனுக்கு தான் நான் சார்த்த போகிறேன், அதனால் நீ பயப்படாதேன்ற ஒரு மானசீகமாக நம்ம ஒரு பிரார்த்தனையை வச்சுட்டு அந்த பூக்களை பறிக்கும் போது பூக்களுக்கு துளி அளவும் பயப்படாதான், மாறாக அது மகிழ்ச்சியுடன் வருமா இந்த இடத்துல. நான் சாமி கிட்ட போய் போகிறேன் அப்படின்னு சொல்லி பூக்களுக்கும் உணர்வுகள் உண்டு இந்த இடத்துல. ஸோ அந்த உணர்வுகள் தான் என்ன பண்ணுது, அதை மகிழ்ச்சிப்படுத்துறதுனால மேலும் நமக்கு அங்கேருந்து மகிழ்ச்சி வர ஆரம்பிக்கிறது. ஸோ பூக்களை பறிக்கும் போதோ பூக்களை கடையில் வாங்கும் போதோ நம்ம இந்த ஒரு பிரார்த்தனையை செஞ்சுக்கிட்டு செய்யும் பொழுது ஒரு பூக்கள் மீது கூட நமக்கு அன்பு வர ஆரம்பிக்குது. சாதாரண பூக்கள் மீது அன்பு வர ஆரம்பிக்கும் போது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக எல்லா உயிர்கள் மீதும் கொஞ்சம் கொஞ்சமாக சிறிதாக அன்பு வர ஆரம்பிக்கும். ஸோ அன்பு வர்றதுக்கான முதல் அப்படியே அங்கேயே ஆரம்பிச்சிடுறாரு. அடுத்து ஏன் 14 பூக்கள் மட்டும் குறிப்பிட்டிருக்காரு, நூற்றுக்கணக்கான பூக்கள் இருக்குது, ஐயா குறிப்பிட்டாங்க இன்னொரு நூலில் 99 பூக்கள் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கணும். ஏன் இந்த 14 பூக்களை குறிப்பிட்டிருக்காரு அப்படின்னா இந்த பூக்களில் இருந்து வருகின்ற வாசனைகள் ரொம்ப நுட்பமான வாசனைகள். இப்போ சமீபத்தில் மலர் மருத்துவம் அப்படின்னு சொல்லிட்டு சில வருடங்களாக இருக்குது, கொஞ்சம் ஒரு 15-20 வருஷமாக அதை வச்சு கொஞ்சம் கேள்விப்பட்டுருக்கோம், மலர் மருத்துவம்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ அந்த மருத்துவத்தில் என்ன சொல்லப்படுது, இந்த குறிப்பிட்ட மலர்களுடைய வாசனையை நுகர்ந்தால் அந்த நோயெல்லாம் போகும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இல்லையா. அதுபோல் இதில் இருக்கக்கூடிய வாசனைகள் ரொம்ப 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 நுட்பமானது. ஸோ அந்த பூக்களை நம்ம செடியிலேருந்து பறித்து எடுத்துகிட்டு இறைவனில் கொண்டு போய் போகிற வரைக்கும் நம்ம கையில் தான் இருக்கும் பூக்கள் இல்லையா. நம்ம ஏதாவது ஒரு பொருள் கையில் செய்யும்பொழுது பார்த்திங்கன்னா அந்த பொருளுடைய சந்தனம் அரைக்கும் போது கையெல்லாம் கொஞ்சம் நேரத்துக்கு சந்தன வாசனை வரும் இல்லையா. பிரியாணி சாப்பிட்டா கையெல்லாம் கொஞ்சம் நேரத்துக்கு பிரியாணி வச்சுற மாதிரி இந்த பூக்களெல்லாம் எடுத்துகிட்டு போகும்போது அந்த பூக்களுடைய வாசனைகளை நம்மை நுகர வைக்கும், நம்மோடு இருக்கும். அது என்ன பண்ணுது, நம்மை மனதிற்குள் சென்று மூளை போய் நுகர வைத்து நம்ம அந்த மனதிற்கு சென்று மனதை அமைதிப்படுத்துகிறது அந்த வாசனைகள். அதை அமைதிப்படுத்தக்கூடிய பூக்களில் இந்த 16 பூக்கள் ரொம்ப முதன்மை வாய்ந்த பூக்களாக இந்த பூக்கள் இருக்கிறது. ஸோ அதனால தான் முதல்ல இந்த பூக்களை ஒரு முதல் பாடல்லே குறிப்பிட்டிருப்பார் இந்த இடத்துல. ஸோ ஏன் முதல் பாடலில் ஆள ஆரம்பித்தார் அப்படின்றதுக்கு ஒரு சின்ன உள்ள ஒரு ஒழிச்சு வச்சுருக்காரு. 16 பூக்கள் ஏன் இதில் வச்சுருக்காரு, மீதி பூக்கள் ஏன் வைக்கலை அப்படின்றதுக்கும் ஒரு சூட்சமத்தை ஒழிச்சு வச்சுருக்காரு இந்த இடத்துல. இன்னொரு செய்தி சொல்லணும்னு விருப்பப்படுறேன். ஏன்னா ஐயா திருக்குறளில் சொல்லி கடவுள் வாழ்த்துல ஆரம்பித்தாங்க. ஏன் நிறைய பாடலுக்கு கடவுள் வாழ்த்து முதல்ல வச்சுருக்காங்க இந்த இடத்துல. ஸோ இறைவனை பெருமைப்படுத்துதல் அப்படின்னு சொல்லி இலக்கண குறிப்பில் ஒரு விஷயம் சொன்னாங்க ஐயா, அது சரியான கருத்து தான். ஆனால் இன்னொரு உட்குறிப்பும் உள்ள ஒன்று இருக்குது.
இறைவனை பெருமைப்படுத்துதல், இறைவனை பெருமைப்படுத்துதல் சொன்னாங்க. நம்ம என்ன அவரை பெருமைப்படுத்துறது இந்த இடத்துல இல்லையா? நீ பெரிய ஆளு, நல்லவன் வல்லவன் அப்படின்னு சொல்லி அவருக்கு பெருமைப்படுத்துறதுல என்ன இருக்கு? அவர் ஏற்கனவே பெரியவர் தான். நம்ம பெருமைப்படுத்துறதுனால நீ ரொம்ப பாராட்டுறாரு, அதனால உனக்கு எக்ஸ்ட்ரா செய்யணும்னு இறைவன் நமக்கு ஏதாவது செய்ய போறாரா? நிச்சயமா கிடையாது. அதில் என்ன உட்குறிப்பு வச்சிருக்காரு அப்படின்னா, இதுவும் திருமந்திரத்தில் தான் இருக்குது இந்த உட்குறிப்பு எல்லாமே. பெருமை என்றால் என்ன அப்படின்னா, அவரை பெருமைப்படுத்துதல்ல, ஒருத்தரை கை தட்டி மாலை போட்டு நீ நான் பெரிய ஆள் வல்லான்னு சொல்லி சொல்கிறது பெருமைப்படுத்துதல்ல. அவர் என்ன சொல்கிறாரோ அதை அப்படியே கடைபிடித்தால் நமக்கு அதுக்கு ஒரு பலன் கிடைக்குது இல்லையா? அந்த பலன் தான் பெருமைப்படுத்துதல். ஒரு பேச்சாளர் பேசுகிறார் மேடையில், பொய் சொல்லாதீங்கப்பா அப்படின்னு சொல்லி, எல்லாரும் ரொம்ப நல்லா பேசியிருக்காருப்பான்னு கை தட்டிட்டு போய் வெளியில் போனோன்னு பொய் சொன்னாங்கன்னா அவர் பேசுனதுக்கு ஒரு பிரயோஜனமே கிடையாது இந்த இடத்துல. ஆனால் அந்த பேச்சாளர் சொல்கிறதை இவங்க நல்லா கேட்டுட்டு, ஆகா அவர் பொய் சொல்லக்கூடாதுன்னு சொன்னார், சொல்லாமல் இருந்தால் பொய் சொல்லாமல் இருந்தால் தான் இறைவன் அடைய அப்படின்னு சொன்னார், அதனால் இன்னிலேருந்து நான் பொய் சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லி அவர் ஒரு உறுதி எடுத்துகிட்டு அதை கடைபிடிக்க ஆரம்பித்தார்னா தான் அவர் பேசிய வார்த்தையை நாம் பெருமைப்படுத்துதல் போலாகும். ஸோ அப்போ திருமந்திரத்தில் சொல்லப்பட்ட கடவுள் வாழ்த்து என்னென்ன இடத்துலலாம் கொடுக்கப்பட்டிருக்கோம். அப்போ அந்த பாடலை படிக்கிறபடி கடவுள் வாழ்த்து படிக்கும்போது நமக்கு என்ன தோன்றும்? இந்த இடத்துல இந்த புத்தகத்தில் இந்த நூலில் சொல்லப்பட்ட அத்தனை கருத்துக்களையும் நாம் கடைபிடிக்க வேண்டும். எப்பொழுதை கடைபிடிக்கிறோமோ, திருமந்திரத்தில் இருக்கிறத கடைபிடிச்சோன்னா இந்த பிறவிலே போய் இறைவனை பேசி அடைஞ்சிடலாரு. திருக்குறளில் சொல்லப்பட்ட கருத்துக்களை, நல்ல நல்ல நூல்களில் சொல்லப்பட்டிருக்கு எல்லா கருத்துக்களுமே சரி, நம்ம சரியானபடி அதை உள்வாங்கி கடைபிடிக்கும் பொழுது நிச்சயமாக இறைவனை சென்று அடைய வேண்டும். அப்படியே அதை அப்போ தான் இதை பெருமைப்படுத்துதல் அப்படின்னு பொருள். அதில் தான் கடவுள் வாழ்த்தை முன்னாடி வச்சுருந்தாங்க. ஏன்னா நீங்கள் எந்த நூலை எடுத்துக்கிட்டாலும் சரி, நன்னெறி நூல்கள் எந்த நூலை எடுத்தாலும் என்ன அதிகபட்சம் என்ன சொல்ல போகிறாங்க? பொய் சொல்லாத, திருடாத, எல்லார் மீதும் அன்பு செலுத்து, இறைவனை வணங்கு, தன்மையோடு தாழ்மையாக இரு, பெருமை கொள்ளாதே, அகங்காரத்தோடு இருக்காதே, ஆணவத்தோடு இருக்காதே, கோபம், இதை தான் இருக்கும். சுற்றி பார்த்தீங்கன்னா ஒரு இது தான் இருக்கும், இந்த கருத்துக்கள் தான் இருக்கும். இதெல்லாம் கடைபிடிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லப்படுறது தான் இந்த இடத்துல கடவுள் வாழ்த்து. நன்றி. நன்றிங்க ஐயா. பூக்கள் அன்பை உணர்த்துகின்றன. சாஃப்டா இருக்கிறதுக்காக ஒரு இண்டிகேஷன், நம்ம அன்பு செலுத்துகிறோம் அப்படின்றது பூக்கள் மூலமாக நம்ம மென்மையாக்குகின்றன. மலர் மருத்துவம் பற்றிலாம் குறிப்பிட்ட ஐயா அவர்களுக்கு நன்றி. வாருங்களம்மா. கிருத்திகை அம்மா வணக்கம். நன்றி, வணக்கம். எல்லாருமே நிறைவா சொல்லியாச்சு, ஆட் பண்றதுக்கு இல்லை. இந்த நம்ம அர்ஜுனாரியா சொல்லி முடிச்ச மாதிரி ஒரு ஒரு தன்மையில பொறுக்கக்கூடிய பூவை இந்த இடத்துல சொல்றார். கோட்டுப்பூ, கொடிப்பூ, நிலப்பூ, நீர்ப்பூ, இந்த 4 வகையான பூக்கள் இங்க இருக்கு. அப்போ எது கோட்டுப்பூ, எது கொடிப்பூ, எது நிலத்தினுடைய பூ, எது நீர் பூ அப்படிங்கிற வகைரா நமக்கு ஏற்கனவே இதுல கொடுத்துருக்கிறாரு. தாமரை, நீலோர் பழம், இதெல்லாம் என்ன நீர் பூ நமக்கு தெரியும். செங்கல் நீர், அதுவும் நீர் பூ. அப்புறம் கரு நெய்தல் பூ அப்படின்றாரு. அப்புறம் கமுகு, அப்புறம் குறுக்கத்தி, மந்தாரம், தும்பை, மகிழம்பூ, சுரபொன்னை, மல்லிகை, செண்பகம், பாதிரி, செவ்வந்தி, இதெல்லாம் தான் அதுல கொடுத்திருக்கக்கூடிய பூக்கள். அப்போ இதெல்லாம் எங்க இருக்கு? நிலத்துல இருக்கு. நிறைய இதுல இருக்கு, எல்லா நிலத்திலும் இருக்கு. ஐயா கூட சொன்னாரு, பாலையில இருக்கக்கூடிய இது இல்ல, பூ இல்ல அப்படின்னாரு. ஏன்னா பாலை நம்ம உடம்புல இல்ல. நீங்க அத்தனை நிலமும் பாத்தீங்கன்னா நான் புரிஞ்சுக்கிறது பாலை இல்ல. இப்ப இந்த பூக்கள் எல்லாமே நமக்குள்ள பூக்கிறது தான். எதற்காக அர்ச்சனை செய்ய வேண்டும்? நமக்குள்ள இருந்துதான் நம்ம இந்த மலர்களை எடுக்கணும். இது ஒரு பார்வை. ஏன்னா நம்ம நினைக்கிற மாதிரி வெளியில இருந்து எவ்வளவு வேணா பூ பறிக்கலாம். அதுவும் ஐயா சொல்ற மாதிரி பூ பறிக்கிறதுங்கிறது ஒரு பெரிய சம்பிரதாயம். நீங்க பாத்தீங்கன்னா அவங்க அவ்வளோ அழகா அந்த பூவை பறிப்பாங்க. இப்ப இந்த நேரத்துலதான் பறிக்கணும், இப்படிதான் பறிக்கணும், காம்பை ஒட்டி பறிக்க கூடாது, நகம் பற்றக்கூடாது, இப்படி எல்லாம் சொல்லுவாங்க. இன்னைக்கும் நானுமே துளசி பறிக்க மாட்டேன். ஏன்னா துளசி அந்த அந்த தண்டை நம்ம ஒடிச்சிடக்கூடாது. தண்டு ஒடிக்காம வெறும் துளசி இலை பறிக்கணும். அது சாத்தியமா பாருங்க. நீங்க அத்தனை கோயில்கள்லயும்
மரமா உடைச்சு வச்சிருப்பாங்க. பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமா இருக்கும் எனக்கு. அப்ப அந்த மாதிரி பூ பறிக்கிறதுக்குன்னு ஒரு ஒரு முறை இருக்கு. அதை கட்டுறதுக்குன்னு ஒரு முறை இருக்கு. இந்த திசையில உட்கார்ந்து கட்டணும் அப்படின்னு. இப்பெல்லாம் எல்லாரும் ரொம்ப அநாயசமா நூல் கண்டு வச்சு பூ தொடுத்துடுறாங்க. இது அப்படி இல்ல, நார்ல தான் பூ தொடுக்கணும். ஏன்னா அந்த நார் வந்து அதை ஹர்ட் பண்ணாது, அதை அந்த காம்பை முறிக்காது. நிறைய விஷயங்கள் இருக்கு. அப்போ இதெல்லாம் என்னது அப்படின்னா, இதெல்லாம் வெளியில இருந்து பூக்குற பூ தானா அப்படின்னா அவர் சொல்றது உள்ள இருந்து பூக்குற பூ. கோட்டு பூ அப்படின்னா மரங்கள்ல பூக்கும் மலர்ற பூ. அப்புறம் மிச்சம் எல்லாமே நமக்கு தெரியும். கொடி பூனா எது, நீல பூனா நீர் பூனா என்னது அப்படின்னு. அப்ப இதெல்லாமே நமக்குள்ள இருக்கு. நிலம் இருக்கு, நீர் இருக்கு, மரம் இருக்கு. எது மரம் அப்படின்னா நம்ம முதுகுத்தந்து உயர்ந்து நிற்கக்கூடிய அதுதான் மரம். அப்போ எல்லாமே நமக்குள்ள இருக்கு. அப்ப நமக்குள்ள இருக்கிற மலர்கள் மலர வேண்டும். நம்ம பார்த்திருக்கோம். அப்ப அதிஷ்டானம் ஒரு மலர், மூலாதாரம் ஒரு மலர், அநாகதம் ஒரு மலர், விஷுப்தி ஒரு மலர், நீலோற்பலம்னா அது விஷுப்தி தான். அப்போ இந்த மாதிரி ஒரு அம்புயம்னா தாமரை, தாமரைங்கிறது சகஸ்ரதலம் நமக்கு ஏற்கனவே தெரியும். அப்ப இந்த மாதிரி ஒரு மலருக்கும் ஒரு தன்மை இருக்கு. ஒரு மலருக்கும் அது சார்ந்த இடம் இருக்கிறது. அது எங்க இருக்கு? உள்ள இருக்கு. அப்ப இதை வைத்து நாம் இறைவனை பூஜிக்க வேண்டும் அப்படின்னா இந்த மனம், மொழி, மெய்ன்னு சொல்லக்கூடிய அத்தனை செயல்களின் மூலமாகும். அப்போ அந்த அந்த அத்தனை ஆதாரங்களும் வளர்ந்து, ஏன்னா அதுக்குதான் இத்தனை சக்கரங்கள் சொல்லிட்டு வராது, இவ்வளவு ரகசியங்கள் சொல்லி கொடுத்திருக்கிறார் நமக்கு. இத்தனையும் எதற்கு பண்ண வேண்டும்? இப்படி அத்தனை மலரும் உள்ளே மலர்ந்து இருக்கக்கூடிய அத்தனை மலரும். நீங்க வந்து ரொம்ப நார்மலா சொல்லுவாங்க. நீங்க இந்த இவங்களை பாத்தீங்கன்னா சொல்லுவாங்க, இந்த தெய்வீக பாதையில இருக்கிறவங்களை பார்த்து சொல்லுவாங்க, அவன் அப்படியே மலர்ந்து இருக்கான்ப்பா அப்படிப்பாங்க. நமக்கு தெரியும் அந்த அந்த ஞானத்துல மலர்ந்து இருக்கிறவங்களா, இல்லைன்னா அந்த மாதிரி ஒரு பக்தியில மலர்ந்து இருக்கிறவங்கள, விளைத்து இருக்கிறவங்கள பார்த்தாலே தெரியும் மலர்ந்து இருக்கான்ப்பா. எதுக்கு ஆள் எப்படி மலர முடியும்? ஏன்னா உள்ள இருக்கிறது பூரா மலர்ந்து இருக்கும். மலர்ந்த முகம் அப்படிம்பாங்க. என்ன, எது மலர்ந்த முகம்? இதுதான் முகம், அப்படியே மகிழ்ச்சியில மலர்ந்து இருக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி உள்ளே இருக்கக்கூடிய மலர்களை பிரிக்கக்கூடியது அதை 4 வகையா பிரிக்கிறாரு. இந்த 4 வகையிலயும் நிறைய பூ இருக்கு. நான் உண்மையில இந்த பாடல் வந்து இன்னும் ஆழமா போகணும். ஒரு மலருக்கும் ஒரு தன்மை இருக்கு. அந்த மலருக்குன்னு நம்ம பொருத்தக்கூடிய என்னுடைய அம்சம் இருக்கு. இதெல்லாம் உள்ள போய் பார்க்கும்போது இந்த பாடல் வந்து அவ்வளவு எளிதா நம்மளால ஒரு 5 நிமிஷம் சொல்லிட முடியாது. 2 விஷயம் நான் ஏற்கனவே லேட்டா வந்தேன். 3வது விஷயம் ரொம்ப தேடாயிடுச்சு. இந்தியாமா வேற இருக்காங்க, அவங்களுடைய பார்வையும் நம்ம பார்க்கணும். அதனால இந்த பாடலுக்கு நம்ம ஒரு மணி நேரம் உட்காந்து பேசலாங்க. அவ்வளோ ஆழமான பாடல் இந்த பாடல். ஸோ அடிப்படையை மாத்திரம் நான் இங்க சொல்றேன். மீதத்தை அந்த திருமூலரே நமக்கு உணர்த்துவார் என்ற உணர்த்த வேண்டும் என்ற பிரார்த்தனையோடும் நான் வந்து என்னுடைய பகிர்தலை முடிச்சுக்கிறேன். நன்றி. வணக்கம். பாருங்க நம்ம விந்தியாமா, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். ஓம் நமசிவாய போற்றி, ஓம் நமசிவாய போற்றி, ஓம் திருமூலரே போற்றி. 1003வது பாடல். அம்புய நீலம் கழுநீர் அணி நெய்தல், வம்பவிழ் பூகமும் மாதவி மந்தாரம், தும்பை வகுளஞ் சுரப்புன்னை மல்லிகை, செண்பகம் பாதிரி செவ்வந்தி சாத்திடே. அணி அப்படின்னா அழகுன்னு அர்த்தம். வம்பு அவிழ் அப்படின்னா மனம் வீசும் அப்படின்னு பொருள். சாத்தினா இறைவனுக்கு அணிவித்து. இங்கு வந்து கோட்டுப்பூ பற்றியும் கொடிப்பூ, நீர்ப்பூ, நிலப்பூ என்னும் 4 வகை மலர்களும் கூறப்பட்டுள்ளன. மந்திரத்தை பார்க்கலாம். அம்புய நீலம் கழுநீர் அணி நெய்தல். அம்புயம் அப்படின்னா தாமரைப்பூ, நீலம் அப்படின்னா நீலோற்பலம், கழுநீர் அப்படின்னா செங்கழு நீர்ப்பூ, அணினா அழகான நெய்தல் பூ, வம்பு அவிழ் பூகமும் அப்படின்னா மனம் விரிக்கும், பூகம்னா பாக்கு பூன்னு உரையாசிரியர் எழுதியிருக்காரு.
அடுத்து பூ மாதவி, அடுத்தது மந்தாரை, அடுத்த பூ தும்பை, வகுளம் அப்படின்னா மகிழம்பூ, சுர புன்னைப்பூ, மல்லிகை, செண்பகம், பாதிரி, செவ்வந்தி. இந்த 14 வகை மலர்களையும் இறைவனை வணங்கி துதிக்கும் போது அந்த பூக்களை முதலிலேயே நாம் சாத்தி விட்டோமானால் அந்த மலர்களை பார்த்து இறைவனுடைய 2 திருவடியே நமக்கு 2 மலர்கள் போலத்தான் வழிபாடு நாம் செய்யணும். மலர்கள் வாசம் நிறைந்தது, மனதிற்கு மகிழ்வை தரக்கூடியது. மலர்கள் இறைவனுடைய திருவடியில் கிடக்கும் போது அது மலர வேண்டும். அப்போதுதான் அந்த வாசம் அந்த பூசை அறையெங்கும் பரவி இருக்கும். இறைவனுக்கு அந்த நாற்றம் என்றால் வாசம், மனம்னு அர்த்தம். இறைவனுக்கு போய் சேரும். இறைவனுக்குரிய பூக்களில் எந்தெந்த பூக்களை நாம் இறைவனுடைய திருப்பாதங்களுக்கு அர்ச்சனையாக வைக்கணுன்றத மிக அருமையாக மந்திரத்தில் திருமூலர் எழுதியுள்ளார். இது தொடர்பான ஒரு பாடல் மாணிக்கவாசகர் அருளிய திருவம்பாவை. போற்றி அருளுக நின் ஆதியாம் பாத மலர். இறைவனுக்கு வணக்கம் சொல்லணும். நாம இறைவனையே நினைத்து நம்ம இருக்கை குவித்து இறைவனுடைய பாதத்தை பார்த்து நம்ம வணங்கணும். அவருடைய பாதமே மலர். அதைத்தான் அருமையான ஒரு சொல்ல அவர் கொடுத்திருக்காரு. முதல் அடியே போற்றி அருளுக நின் ஆதின தொடக்கம், ஆதியாம் பாதமலர். போற்றி அருளுக நின் அந்தமாம் செந்தளிர்கள். போற்றி எல்லா உயிர்க்கும் தோற்றமாம் பொற்பாதம். போற்றி எல்லா உயிர்க்கும் போகமாம் பூங்கழல்கள். அவருடைய 2 திருவடிகளும் பூ போன்றது. போற்றி எல்லா உயிர்க்கும் ஈராம்னா இறுதின்னு அர்த்தம். இணை அடிகள், 2 அடிகள். போற்றி மால்னா திருமால், நான்முகனும் பிரம்மன், காணாத புண்டரிகம். போற்றி யாம் உய்ய ஆட்கொண்டு அருளும் பொன்மலர்கள். இறைவனுடைய திருவடி பொன்மலர்கள். போற்றி யாம் மார்கழி நீர் ஆடே ஏலோர் எம்பாவாய் அப்படின்னு அவர் பாடுறாரு. எங்களை காப்பாற்றும் சிவபெருமானே, அனைத்துக்கும் முதலாய் இருக்கும் உன்னை போற்றுகிறோம். அனைத்திற்கும் முடிவாய் இருக்கும் உன்னை போற்றுகிறோம். எல்லா உயிர்களும் தோன்றுவதற்கு ஏதுனா காரணமான உன்னை போற்றுகிறோம். எல்லா உயிர்களுக்கும் போகம்னா நம்ம வாழ்றது, நுகர்தல், வாழுவதற்கான அனைத்து தேவைகளையும் கடவுள் நம்மளுக்கு கொடுத்திருக்காரு. போகம் அளிக்கின்ற திருவடிகளை போற்றுகிறோம். உயிர்களை விடுவிக்கும் திருவடிகள், முக்தி அடைகிறதுக்கு நம்மளை மரணத்தை கொடுப்பார் நமக்கு. அது நல்ல ஒரு நிகழ்வாக இருக்கும். எல்லாரும் மரணம்னா பயப்படுறோம். இல்லை, பிறப்பு, வாழ்தல், இறப்பு, அடுத்த பேரு நமக்கு, முக்தி பேரு நமக்கு கிட்டும், அல்லது அடுத்த பிறவி கிட்டும். உயிர்களை விடுவிக்கும் திருவடிகளை போற்றுகிறோம். திருமாலும் நான்முகனும் காண முடியாத திருவடிகளுக்கு போற்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். மிக சிறப்பான ஒரு மாணிக்கவாசகருடைய பாடல். இறைவனுடைய திருவடியே நமக்கு மலர். அந்த பொற்பாதத்தை வணங்கி நல்வாழ்வு வாழ்வோம். மற்றவர்களுக்கு நல் வழிகாட்டியாக திகழ்வோம். நன்றி, வணக்கம். நன்றிங்கம்மா. பல்வேறு காலையிலே நிறைய வேலைகள் இருந்தாலும் தினமும் பங்கெடுக்க வேண்டும் என தங்கள் முயற்சியையும் திருமந்திரத்தின் மேல் தங்களுடைய ஆர்வத்தையும் குழு சார்பாக எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். மிக்க நன்றிங்க ஐயா. பாருங்கள் ஐயா, அர்த்தநாரி ஐயா. புழுவாய் பிறக்கினும் புண்ணியா உன்னடி. புழுவாய் பிறக்கினும் புண்ணியா உன்னடி என் மனத்தே. புழுவாய் பிறக்கினும் புண்ணியா உன்னடி என் மனத்தே. வழுவாதிருக்க வரம் தர வேண்டும்.
வரம் தர வேண்டும். உன்னடி என் மனத்தே வழுவாதிருக்க வரம் தர வேண்டும். புழுவாய் பிறக்கினும் புண்ணியா உன்னடி என் மனத்தே வழுவாதிருக்க வரம் தர வேண்டும். இவ்வையகத்தே தொழுவார்க்கு இறங்கி இருந்து அருள் செய் பாதிரி புலியூர். தொழுவார்க்கு இறங்கி இருந்து அருள் செய் பாதிரி புலியூர். செழுநீர் புனர்கங்கை செஞ்சடை மேல் வைத்த தீவண்ணனே. புழுவாய் பிறக்கினும் புண்ணியா முன்னடி என் மனத்தே வழுவாதிருக்க வரம் தர வேண்டும். இவ்வையகத்தே தொழுவார்க்கு இறங்கி இருந்து அருள் செய் பாதிரி புலியூர். செழுநீர் புனர்கங்கை செஞ்சடை மேல் வைத்த தீவண்ணனே. சிவா திருச்சிற்றம்பலம். நன்றி. சார் அறை நிறைவு பண்ணுங்க சார். நன்றிங்க ஐயா. வந்த அன்பர்களை வணங்கி மகிழ்கின்றேன். மீண்டும் நாளை காலை சந்திப்போம். தலம் நிறைவுகின்றது. 5, 4, 3, 2, 1.